சொப்பனம் தான். இவன் அந்த சக்திக்கீடு யாரும் இல்லை. இவனை ஜெயிப்பதோ சுலபம் இல்லை. இவனே இவனே சாமியாலே மாறுவான். இவனே இவனே சிடி கொண்டு வருவான். இவனை பார்த்தால் புரியாது, யார் என்ன கண்டு கொள்ள முடியாது. பிரச்சனை என்றால் கூப்பிடல் கேட்டவை, வருவான் உடனே நீ நம்பிக்கை வை. கேள்விதான் கேட்டவை மாறுவது பண்போ இது தெரியாது. தீயல் பட்டிகளை எங்கும் அழித்திடத்தான் வந்து வருவான் தான். எதற்கும் துணிந்த வண்ணம் தான். இவனுக்கும் ஈடு இல்லை எவரும் உண்டோ. அன்பு உண்ட பாசம் உண்ட சக்தி உண்ட வீரம் உண்ட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். கேமராவா நல்லா கவர் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணுல பிரமாதம். இந்த வாட்டி நான் செஞ்ச வேலையால அவங்களோட தாக்குதல் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு போதும். இத பயன்படுத்தி நான் ஒரு புது அரக்கனை உருவாக்க போறேன். அவங்களை விட 2 மடங்கு பலசாலியா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன பண்ண முடியும் அவங்களால? என்ன ஏதாவது விழுந்துடுச்சா? நான் சேகரிச்ச மடான்க்கு கீழே விழுந்துடுச்சு. இதனாலதான் இங்க வந்து நிக்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அது ஜாக்கிரதை. என்னது இது? விளையாடுற பொம்மையா? எனக்கே தெரியல. நான் புது அரக்கனை உருவாக்க என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா நீ வந்ததால எனக்கு எல்லாம் மறந்து போச்சே. இத பாரு, காமெடியா இருக்கு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நிஜமாவா? அட போமா, நான் போய் தூங்க போறேன். இதுவும் நல்லதுதான். இவன் கூட பேசிக்கிட்டே இருந்தா நமக்கு தான் போர் அடிக்கும். தூங்க போறேன், 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 தூங்க சொன்னதையே சொல்ற கிளிப்பில போல இருக்கே இது. தூங்க போறேன், 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 தூங்க போறேன். போது, நீ ஒப்பிச்சது போ. அடுத்தது நீ அதை காப்பி பண்ணணும். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? என்ன எல்லாம் பறக்குது? எப்படியோ ஒரு வழியா புடிச்சாச்சு. அடடா, சொன்ன கேளு. அடடா, பேப்பர்லாம் எப்படி பறந்துருச்சு பாத்தியா? உனக்கு என்னையா அடிக்கிறியா நீ? ஒன்ன திருப்பி என் மேல போடுறியா? இப்படிதான் நடக்கணும். என் திட்டம் அருமையா வேலை செய்யுது. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க மேடம். உண்மையாவா?
அவசரப்படாதீங்க விடுங்க என்ன விடுங்க சார் எவ்வளவு தைரியம் தெரியுமா இவனுக்கு என் பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிட்டுட்டு கேவலமா இருக்கு. எனக்கு கோவம் வருது எனக்கு கோவம் வருது அது கேவலமா இருக்கு நீ என்கிட்டயே சொல்றான் சார் இவன் நானே என் பொண்டாட்டி திட்டம் கிடையாது என்ன இவர் சொல்றதெல்லாம் உண்மையா சத்தியமா நான் சாப்பிடல நான் போய் சொல்றேனா ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா தீர விசாரிப்போம். இதுக்கு மேல தீர விசாரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு நீ அனாவசியமா ஓவரா பேசாத நான் உன்னை விட சீனியரா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா ஓவரா பண்ணாதீங்க பெரியண்ணா என்ன பெரிய அண்ணான்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கான்ல நீங்க ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் அதை செய்யாம இருக்கணுமா என்ன வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு மூஞ்சிய திருப்பிடுவேன் ஒழுங்காரு யாரு ஏன் மூஞ்சியவா தூக்கி போட்டு மிதிப்பேன் ஓஹோ உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறீங்களா உனக்கு தைரியம் இருக்கும் போது எனக்கு தைரியம் இருக்கா உங்க சண்டையில பட விஷயத்த மறந்துடாதீங்க இது தீராது இவங்கள உனக்கு உலகன்னா என்னன்னு காட்டினவனே நான் தான் அதை மறந்துடாத ஓவரா பேசாதீங்க நான் இல்லனா உங்களால எதையும் செய்ய முடியாது மறந்துடாதீங்க நீ வரதுக்கு முன்னாடி நான் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்ன 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 சொன்னீங்கப்பா உண்மையை தானே சொன்னேன் அதுல என்ன தேவையில்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துறீங்களா ஓமை சார் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல திடீர்னு வரணும்னு தோணிச்சு வந்தேன் இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல ஆமா ஊர் மக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஏதோ இவங்க ரெண்டு பேர் கூட தான் உண்மையா அன்பா இருக்கிறவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் அரக்கர்கள் நுழைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இப்ப சண்டை ஒண்ணும் அதுக்காக கிடையாது இந்த ஆள் என்ன பண்ணு மக்களை பாதுகாக்கிற நாமளே நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மக்களுக்குள்ள ஒத்துமையே இருக்காது முதல்ல எல்லாரையும் ஒன்னா சேர்க்க ஆரம்பிங்க இது என்னோட ட்ரைனிங் முதல்ல எல்லாரும் அமைதியா இருங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்துங்க அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்தினா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும்ன்ற எண்ணம் வராது நீங்க சந்தோஷமா இருந்த நாட்களை நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த விரோதமும் இருக்காது என்ன நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க நீ கூட தான் சிரிக்கல எனக்கு சிரிப்பு அவ்வளவுதான் வரும் அதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன நடக்குதுங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்த இன்னொரு வழி கலைய நேசிக்கிறது நீங்க அழகா கத்துக்கணும் இந்த கலைய இவங்கள திருத்தவே முடியாது என்ன சண்டை போடுறீங்க நீங்க போட்டின்னு வந்துட்டா சும்மா பறந்து அடிக்கணும் உள்ளித்தரன்னு அடிக்க பாக்குறியா இது என்ன சின்ன புரியாம குழம்பு இருக்கீங்கல்ல யாருக்கா மிஸ்டேக் என் கூட வா காது 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 புரிஞ்சுத என்னப்பா சுவாரஸ்யமே இல்லையே சரி ஓகே நாமளே அவங்களுக்குள்ள சண்டையை உருவாக்குவோம் நான் இந்த ட்ரைனிங் எதுக்கு கொடுக்கறேன்னு உனக்கு தெரியும்ல யாரோட மனசுலயும் விரோதம் இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அது புரியுதா இல்லையா ஊரே ஒண்ணு சேர்ந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க போல இருக்குப்பா உங்களுக்கு தைரியமே இல்லையா என்னது சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இனி நான் விடுறதா இல்ல நாம களத்துல சந்திக்கலாம் சண்டை போட வைக்கணும் சண்டை போட வைக்கணும் சண்டை போட வைக்கணும் சண்டை போட வைக்கணும் www.worldtamil.com நான் நினைச்ச நேரம் வந்துருச்சு ஓ முடிவு வந்துருச்சுன்னு சொல்ல Huh.
இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுறேன். தேவையில்லாம நீங்க சண்டை போடுறதுக்கு நான் நிச்சயமா அனுமதிக்க மாட்டேன். ஏன் தேவையில்லாம இப்படி அடம் பிடிக்கிற? இந்த ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக விட. இந்த ஒரு ஒரு நிமிஷம். யார் நீன்னு சொல்லு. உனக்கு தெரியல யாரு? வர 2 உமிசானா எப்படி? சண்டை போட வைக்கணும். ஆனா வலிக்குது. இது என்ன ஜந்துன்னு தெரியலையே. எனக்கும் தெரியல. ஆனா ஊர்ல பிரச்சனை வரதுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஓரவா செய்யறேன். தனியா போய் மாட்டிக்காத. Get your headset. Go, Rukan King. Activate. God, you can do. Go, get your again. Right it. என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்கியா? ஆனா என்ன மாதிரி உன்னால சண்டை போட முடியாதுங்கறத மறந்துடாத. வாவ், அவன் காட் ருக்கண்டோவை காப்பி பண்றானா? சுவாரஸ்யமா தான் இருக்கு. என்ன நடக்குது அங்க? எதுக்கு இப்ப ஓவர் டென்ஷன் ஆகுற? என்னப்பா காஸ்டியூம் இது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவன்கிட்ட 2 போராளிகளோட சக்தி இருக்கு. அவனை நான் சரியான வழியில கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் இப்போ என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கானே. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட முழு திறமை அங்க காட்டு. பகவான் யுகாண்டோ ராஜய், இதுல எது டூப்ளிகேட்னு தெரியலையே. இதுவா இல்ல இதுவா எதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக என்ன சுட்டீங்க போடோ? நான் சுடும்போது நீ ஏன் குறுக்க வந்து நின்ன? உங்களுக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு பெரியனா. கூப்பிடாதுன்னு சொல்லியுமா கூப்பிடுற? ஓ, ஒரு நிமிஷம் இரு. அவன்கிட்ட 2 போராளிகளோட சக்தி இருக்குன்னு நீ சொன்னல. ஆமா, ஆனா மந்திரத்தை முழுசா முடிக்கிறதுக்கு நீ வந்து கெடுத்துட்டியே. எதுவா இருந்தாலும் நீ உருவாக்கினவன் தானே. 2 பேரையும் ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாது. உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. நான் ஒண்ணும் வேணும்னு சொல்லல. யாரு டூப்ளிகேட்னே கண்டுபிடிக்க முடியல. இதுல உங்களுக்கு பெரிய நான் ஒரு பட்டம் வேற. மறுபடியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பெரிய நானும் கூப்பிடுவேன். சண்டையை நிறுத்துங்க. அவன் தப்பிக்கிறான். தள்ளிப்பா. விட்டுருவனா நானு? ஓ நோ, அவங்க எதிரிங்க வலையில விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டூப்ளிகேட் எங்க போச்சு? உன்னை விட மாட்டேன். ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்க.
Hey, Nella! Come on, you can't go! Magan Wolski! Activate! வெளியே வா மகான் வால்! சண்டை போட வைக்கணும்! நீ கொஞ்சம் சும்மா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். சண்டை போட வைக்கணும். கழுத்தா குடுத்துச்சா? அவங்க என்ன மாதிரி டீமனை துரத்துறாங்கன்னு தெரியலையே. எந்த பக்கம் போனாங்கன்னே புரிய மாட்டேங்குது. விட மாட்டேன். இது உண்மையிலேயே உண்மையான மகான் யுகான்கு தானா? யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் தான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ ஒரிஜினல் நீ எப்படி நிரூபிக்க போற? எப்ப நிரூபிச்சு காட்டுற? அதே விதத்துல நானும் நிரூபிச்சு காட்டுறேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் ஒண்ணுங்கிறத மறந்துட்டேன். நானும் பொறுமையா இருக்க மாட்டேன். அந்த டீமன் இங்க இருக்கு. அப்ப கீழே விழுந்தது. ஓ, அப்ப நீ இங்கதான் இருக்கியா? எனக்கே சவாலா? மகான் டிராகன், நான் இதை எதிர்பார்த்தேன். நீ எங்க ஃபைட்டிங்க தானே காப்பி பண்ற? அப்ப நீ ஏற்கனவே எங்க ஃபைட்டிங்க பாத்துருக்க. அன்னைக்கு நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் படம் பிடிச்சதானே அதுக்கு காரணம். அப்ப இத பார், மகான் டிராகன். மகான் டிராகன், டிராகன் ஸ்வாட். நான் எப்ப எதை யூஸ் பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அதான பார்த்தேன். இதான் அவன் உண்மையான உருவமா? ரெண்டு பேர் மாதிரி தான் சண்டை போடுற. இப்போ நாங்க ரெண்டு பேர் சேர்ந்தா நீ என்ன பண்ணுவேன்னு பாக்குற? காட் இருக்கட்டும், சீக்கிரமா. Final kick. Activate. Final crash. Primitive Rio. You can go. Rio. Monarch Slash. காப்பி அடிச்சா ஒரிஜினல் ஆயிடாது.
நல்ல வேலை செஞ்ச. ஆ. ரெண்டு பேரும் நில்லுங்க. என்ன நடந்துச்சு? எதுவுமே சொல்லல. அதான் நீ பார்த்தல, எங்க பிளான் செமையா சக்சஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் சும்மா ஆக்ட் பண்ணி அதுங்களை எங்க வலையில விழ வச்சோம். நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க பெரியண்ணா. நீயும் தான்ப்பா. என்ன நடிப்பா? நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் அது வெளியே வந்துகிட்டு இருந்தது. எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தோத்து போயிட்டோம்னா அது இன்னொருத்தர் கூட தானே வந்து சண்டை போட்டாகணும். ஆனா உன்னை ஷூட் பண்ணாரே, அதே சும்மா உருவாக்கி அது சும்மா வேற பக்கம் போச்சு, நான் வேற பக்கம் ஜம்ப் பண்ணேன். எங்களோட பிளான் சக்சஸ். நாம ஒன்னா இருந்தோம்னா யாராலையும் அசைக்க முடியாது. உண்மைதான். உங்க 2 பேரையும் நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு எவ்வளவு டென்ஷன் ஆன தெரியுமா? அம்மாடியோ, பிளான்லாம் கிடையாது. இது என்னவோ ரொம்ப நாள் பழைய தீர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கு. கோழில இருந்து முட்டை வந்ததா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்ததா? நக்கலா? வாங்க நம்ம போகலாம். ஏது எப்படியோ கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருந்தது. சரி, நான் இப்ப போய் தூங்க போறேன். எனக்கும் இந்த மாதிரி பைஜாமா இருந்தா கொண்டு வாய. அது ஏன் கேட்டேன் தெரியுமா? உனக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ, இதெல்லாம் நீங்க தான் கிளீன் பண்ணணும்.